ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சீனியர் கிரேட் செகண்ட் பேப்பரில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட்டாக 21 மார்க்ஸ் கேட்குறாங்களே, அதுக்கு வந்து நம்ம என்னென்ன படிக்கணும், எந்த சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் அந்த டவுட் தான் கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து என்ன படிக்கணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 20 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கும்ல ஷார்ட் ஹேண்ட்லேயே நம்ம ஆரம்பிக்கும் போது சீனிவாச ராவ் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும்ல, அந்த புக்கில் 190 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். பேஜ் நம்பர் 190 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீனியர் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அதுவும் மெயினாக எந்தெந்த போர்ஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. இதை நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாயம் 3, அதாவது எக்ஸசைஸ் சாப்டர் 3லேருந்து அத்தியாயம் 22 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவுட்லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 மதிப்பெண்களுக்கு மார்க்ஸ் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னொட்டு பின்னொட்டு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இதிலேருந்து வந்து உங்களுக்கு 1லேருந்து இல்லைனா 2 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் வரும். அண்டு தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பு சுருக்கங்கள். இந்த சிறப்பு சுருக்கங்கள் அப்படின்றது ஐ திங்க் சாப்டர் 24ல் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சிறப்பு சுருக்கங்கள் 1, 2, 3 அண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பாகங்கள் இருக்கும். அந்த 4 பகுதிகளில் இருந்துமே உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்களுக்கான கொஷின்ஸ் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து 4 பகுதியுமே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 5 மார்க்ஸ் வந்து அது எழுத முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டு முறை. இந்த வெட்டு முறையிலேருந்து 2 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. அண்டு லாஸ்ட்டாக வந்து இணைப்புகள். இந்த இணைப்புகள் தான் பேஜ் நம்பர் 183லேருந்து 190 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்ஸை ஃபுல்லாக படித்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 6 மதிப்பெண்களுக்கான கொஷின்ஸ் வரும். இதுதான் வந்து நீங்கள் அந்த 20 மார்க்ஸுக்கு படிக்க வேண்டிய போர்ஷன். இது தெரியாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியாது. ஸோ சிலபஸ் என்ன, எதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த இதில் 20 மார்க்ஸுக்கு 20 நீங்கள் வாங்க முடியும், இதை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ப்ளஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை வந்து ஹெல்ப்போ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ஹெல்ப் நாங்கள் வந்து செஞ்சு தரேன். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் தமிழ் ஜூனியருக்குமே இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 61 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அதிலேருந்து உங்களுக்கு வந்து 6 அவுட்லைன்ஸ், 3 தனிக்குறி சொற்கள், 3 சுருக்கங்கள், 3 வினை சுருக்கங்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், அந்த மாதிரி வந்து ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அண்ட் இதுலேயே உங்களுக்கு சிலபஸும் இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு ஒன்ஸ் டெலகிராமில் அப்லோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.